அண்ணாமலை எப்பவுமே அதிரடி பேச்சு, அதிரடியாக பதில் சொல்லக்கூடியவர். அந்த வகையில் அவருடைய இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல். அவர் பேசுறது, நீங்களே ஆரம்பத்தில் ஒரு சொல்ற ஸ்டேட்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் பாராட்டுவேன். ஆனால் திராவிட மாடல் அரசு சொல்றீங்க. திராவிட மாடல் அரசு தானே, மறைமுகமா நேரடியாகவே சொல்றேன். அப்புறம் என்ன, நம் நாட்டில் பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்வாரு. அதுவும் அதுதான் அர்த்தம். நான் அண்ணாமலை ஆதரவாளர்கிட்ட கேட்பேன், அவரு இதை பண்ணாரா சொல்லுங்க. நேராகவே கேட்பீங்க. ஆமா, உங்களுடைய அனுபவத்தோட 50 மடங்கு அனுபவம் உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி. ஊழல் கட்சின்னு அவங்கள திட்டுறாரு திமுகவை. அது திமுக ஊழல் கட்சி, இதோ உட்காந்துக்கிறாங்களா 2 பேர், இவங்க ஊழல் கட்சி நான் சொல்றாரு. தான் மட்டுமே, உங்களுக்கு திறமை இருக்குன்னா அது கட்சிக்கு பயன்படணும். ஆனால் உங்களுடைய திறமை இருக்குன்னா அது உங்களுக்கு மட்டுமே பயன்படுற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்பா வயசு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை கண்டபடி பேசினாலும் மரியாதை யாரு குறையும்? அண்ணாமலை இன்னும் அவரு மாறணும். இப்போ திருந்த ஆரம்பிச்சாலும் இன்னும் 2 வருஷம் ஆகும் அவரை நம்புறதுக்கு. நான் திருந்திட்டானா கூட ஐயா நாங்கள் நம்ப மாட்டேன். இது மன்மோகன் சிங் காலத்திலேயே அந்த ஒப்பந்தம் போட சொல்லி நெருக்கடிக்கு பயந்து விட்டுட்டாராம் மன்மோகன் சிங். அந்த நெருக்கடி தமிழ்நாட்டில் தான் போய்க்குது. நல்ல விலை. நீங்க சொல்லுங்க சார், அவர் வெளிநாடு போறாரு எல்லாம் சொல்றாங்களா, அவர் எந்த அளவுக்கு உறுதியா இருந்ததை பண்றாரு. இன்னொரு கோதுமை ஒப்பந்தம் போட்டிருக்காரு, பாகிஸ்தானுக்கு பெரிய அடி சார், நம்முடைய எக்ஸ்போர்ட் பெருகுது. இதே மாதிரி ரஷ்யா போனப்போ லெதருக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டார் சார். லெதர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களாம் அவர் அப்படியே கோயில் கட்டி கும்பிட்ற மாதிரி அவரை வரவேற்கிறாங்க சார். வக்பு போர்டுனால தமிழ்நாட்டில், வேற எங்கேயும் வேணாம், தமிழ்நாட்டில் ஒரு ஏழை முஸ்லீமுக்கு என்ன நன்மை விளைஞ்சிருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்கன்னு கேட்டேன். வக்பு திருத்த மசோதால என்ன நன்மைகள் இருக்குன்னு நான் பல முஸ்லீம்கிட்ட சொன்னேன். இவ்வளோ இருக்கா? என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க, தொழுதுகிட்டு இருக்குது போது எல்லாம் வெளியே போங்கன்னு பள்ளிவாசலில் மூடி எடுத்துக்குவாங்க. அதனால் சக்கர டப்பாவா அது மூடி எடுத்துக்கிறதுக்கு. இதனால என்ன பாதுகாப்புனா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா இங்கெல்லாம் வக்பு நிலங்களை அந்த பாஜக அரசுகள் எனக்கு என்னென்னு எடுக்க முடியாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி, அதாவது நான் நாய் தான், நான் சினிமாக்காரனுக்கு பின்னாடி போக மாட்டேன், போய் குடி பிடிச்சி கொள்கை இல்லாமல் பண்ண மாட்டேன், அதுக்காக நான் வேலையை விட்டுட்டு வரலன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அருண்ராஜ குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. அதற்கு முன்பு இவர் என்ன செய்தார்ன்ற அருண்ராஜ் சொன்னார் அப்படின்றது சொல்லியிருக்காரு. முதன்முறையாக விஜயை ரொம்ப கார்னர்டா விமர்சிச்சுக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? நான் 2 விதமா பாக்குறேன். அண்ணாமலை எப்பவுமே அதிரடி பேச்சு, அதிரடியா பதில் சொல்லக்கூடியவர். அந்த வகையில் அவருடைய இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னதுக்கு இவர் சொன்ன பதில் ரொம்ப கரெக்டான பதில். ஆனால் அவருக்கு என்ன கோவம்னா, இந்த கூட்டணிக்குள்ள விஜய் வரக்கூடாதுன்றதுல இப்பவும் அண்ணாமலை ஏதாவது, நான் சொன்னேன்ல, இந்த தொல்லை கொடுக்குற பையனை இழுத்துதான் இழுத்துட்டு போனாலும் அவன் இழுத்துன்னு போகும்போது இந்த கேமரா ஸ்டாண்டையும் பிடிச்சி இழுத்து விட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஏதாவது மூவ்மெண்ட் பண்றாரான்னு தெரியல. வரக்கூடாதுங்கிறதுக்கு. ஆமா, வேறண்ணா அசைன்மெண்ட் இப்பவும் இருக்கும்ல. ஏன் சார்? பழைய முதலாளிகள் அசைன்மெண்ட் இப்போ இருக்கும்ல, இருக்கலாம் இல்லவா? பெங்களூர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பல விஷயங்கள் வருது. மறைமுகமா திராவிட மாடல் அரசு சொல்றீங்க. திராவிட மாடல் அரசு தானே, மறைமுகமா நேரடியாவே சொல்றேன். அப்புறம் என்ன, அதனால அவரை கூப்பிட்டு நான் தான் சொன்னேன், இறுதி வாக்காளர் பட்டியல் ஒழுங்கா இருக்கணும், இனி ஒன்ட்ட வர்ற ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா சரி நைட்டு எல்லாம் பாசிட்டிவா பேசுறேன். பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒரு படத்துல நாட்டுல பஞ்சம் இருக்குன்னுவான், சுளிர்னு சவுக்கடி விழும், குதிரையில உட்காந்துருப்பான் தளபதி. பஞ்சம் நான் சொல்றேன் சாவடிச்சிருவேன், பஞ்சம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னுவான். இல்லை கைது பண்ணுவாங்க, அடிச்சிருவாங்க. அதனால அவர் சொல்லுவாரு, நம் நாட்டில் பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னுவாரு. அதுவும் அதுதான் அர்த்தம். ஆனா அவனுக்கு அது புரியாது. பஞ்சத்துக்கு பஞ்சம் இல்லைன்னா அவ்வளவு பஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அண்ணாமலையை பத்தி தவறாக, அதாவது அவர் விமர்சித்து நெகட்டிவாக யார் எந்த யூடியூப் சேனல்ல பேசினாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல அண்ணாமலை ஆர்மிஸ் அப்படின்றவங்க, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ். ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட கிடையாது, ஒரு முன்னாள் கட்சி தலைவர் தான், அதுவும் வளர்கின்ற கட்சியினுடைய தலைவர். தேசிய கட்சியா இருந்தாலுமே தமிழ்நாட்டுல பாஜகவுடைய நிலை என்ன அப்படின்றத அந்த போக்குல பார்க்க போனா அவ்வளவு சப்போர்ட்டிவான ஆட்கள் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபர், இன்னைக்கு அவரு அண்ணாமலை பாஜகவினுடைய தமிழக தலைவராக இல்லாம போனா கூட அவருக்கான இடத்தை பாஜகவே எதிர்க்கிற அளவுக்கான கமெண்ட்ஸ் போடுறாங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, இதை எப்படி எடுத்துக்க? நான் தான் சொல்றேனுங்க, அண்ணாமலை இந்த 11% வாங்கினது திமுக தான் உதவி பண்ணுச்சு. அதுக்கு அண்ணாமலை வசதி பண்ணி கொடுத்தாரு. திமுக உளவியல் ரீதியாக பாஜக பெரிய இடம் வரும்னு இது பண்ணாங்க.
இந்த வாக்குகள் எல்லாமே அண்ணாமலை தனக்காக மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அவர் வந்தவுடனே தனக்கு ஒரு வாரம் வச்சுக்கிட்டார், தனக்கான இதை தான் பண்ணிட்டார், எல்லாமே தனக்கான இது. ஒரு தலைவனுடைய வேலை ஃபஸ்ட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை மதிப்பது, கூட்டணியை பலப்படுத்துவது, கூட்டணியை வந்து இது பண்ணி எதிராளி மெயின் எய்ம் என்ன, திமுக வீழ்த்தணும். இது எல்லாத்தையும் கடந்த நான் அண்ணாமலை ஆதரவாளர்கிட்ட கேட்பேன், அவரு இதை பண்ணாரா சொல்லுங்க, நேராகவே கேட்பீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு தலைவனாக ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தோட 50 மடங்கு அனுபவம் உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு மனசாட்சி எல்லாம் என்ன வேணா பேசிங்க. ஒரு கூட்டணி தர்மம் அமித்ஷாவே இங்க வந்து ஊழல் கட்சின்னு அவங்கள திட்டுறாரு திமுகவை. அது திமுக ஊழல் கட்சி, இதோ உட்காந்துக்கிறாங்களா 2 பேர், இவங்க ஊழல் கட்சி நான் சொல்றாரு. யார் ஊழல் பண்ணல, எல்லாம் ஊழல் பண்ண. ஆனா கூட்டணி தர்மம் இதுன்னு சொல்றாங்க. 2வது அமித்ஷாக்கே என்ன இங்கே திமுக அகற்றணுன்றதான் இது. அப்ப அதற்கான வியூகத்தை அவர் வகுத்துட்டு இருக்கும்போது அவருடைய படை தளபதியில ஒரு ஆளா நீங்க இருந்துகிட்டு அதற்கு எதிராக செயல்பட்டுன்னு அர்த்தம். இன்னொன்னு, நீங்க சில எல்லா இடத்துலயுமே தன்னை முன்னிலைப்படுத்துறது சொல்றேன்ல, சாவு வீடுன்னா நான் தான் போனோம், ஏன்னா பணத்துக்கு தானே மாலை அதிகம் வரும், அப்ப அங்க நான் தான் போனோம். கல்யாணம் விட நான் தான் மாப்பிள்ளை தானே மாலை அதிகம் வரும். இந்த மைண்ட் செட்டு. ஒரு கட்சி தலைவர், அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்த பல தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மைனஸ் பிளஸ் பலது இருக்கும். இதையெல்லாம் அனுசரித்து அவங்களோட இணைஞ்சி ஒர்க்கு கொண்டு போகிறது தான் ஒரு தலைவருக்கு அழகு. அண்ணாமலை செஞ்சாரா? வந்த உடனே பலரை ஓரம் கட்டினார், பலரை பல விதத்தில் ஓரம் கட்டினார். அது அந்த முறைங்கிறது ரொம்ப தவறாக இருக்கு, ரொம்ப தவறு. தான் மட்டுமே இருக்கணுன்றது வந்து தவறு. ஒரு மாபெரும் தலைவர் இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போனார். அப்போ அண்ணாமலை இந்த வேலையை பண்ணார், தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிறது, தான் மட்டுமே. உங்களுக்கு திறமை இருக்குன்னா அது கட்சிக்கு பயன்படணும், ஆனால் உங்களுடைய திறமை இருக்குன்னா அது உங்களுக்கு மட்டுமே பயன்படுற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க. அதற்கு ஒரு ஆர்மியை உருவாக்கிட்டீங்க, அதற்கும் கட்சியிலேருந்து தான் பணம் செலவாச்சு. இப்போ தான் கட் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட்டாக தான் அந்த பணத்தை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு பத்திரிகை உலகிலும் ஆட்கள், அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், இது ஒரு வகை. இப்படி இருக்கிற அண்ணாமலை வந்து அவருடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல். அவர் பேசுறது, ஆரம்பத்தில் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் பாராட்டுவேன். ஆனால் அந்த பாராட்டுகள், அந்த அந்த ஒர்க் எல்லாமே கட்சிக்கு பயன்பட்டுச்சானா பயன்படலை. அதாவது கட்சிக்கு 30%, இவருக்கு 70% மாத்தி. அப்படி. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்குன்னு சொந்த இது வச்சுக்கூடாது. தேசிய தலைமை தான், தேசிய கட்சிகள் இருக்கிறவங்க தேசிய தலைமை என்ன முடிவிடுதோ அதுதான். ஏன்னா அவங்க தான் ஒன்றுல உருவாக்குறாங்க. அப்ப தேசிய தலைமை அரசியல் மாறுதலுக்காக அதிமுக இன்னைக்கு நம்மளோட இருக்கணும், திமுக தான் வீழ்த்த பண்ணணும்னு சொல்றப்போ நீங்களும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும், அதுல உங்க திறமையை காட்டணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இங்கே ஒரு உறவு வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏதோ உங்களுடைய அங்காளி பங்காளி மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க. ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்றது மாறி நீங்க தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றீங்க, தற்கூறின்ற அளவுக்கு. கொஞ்ச நாள்லயே அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு தான் மரியாதை குறையுது, அவருக்கு குறையில. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்பா வயசு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை கண்டபடி பேசினாலும் மரியாதை யாரு குறையும்? அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், வருங்கால திமுக தலைவர், வருங்கால முதல்வர்னு சொல்றாங்க. இப்படி பேச்சுல ஒரு இது இல்லையே. அதுதான் எல்லாம் பார்ப்பாங்க, கூட்டணியில இருந்துகிட்டு எல்லாம் அதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பண்றதும் உங்களை வந்து யாரும் ரசிக்கல. யார் ரசிப்பா? இவர் உருவாக்கியிருக்கா வார் ரூம். இன்னைக்கு உங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸை தாண்டி வேற யாருமே நீங்க சமூக வலைதளத்தில் பார்க்க முடியாது. அவங்க தான் வெரி ஸ்ட்ராங்கு. அதுக்காக தாவேக ஆட்சியை பிடிச்சிடும் சொல்ல முடியுமா? அதற்காக விஜய் பெரிய அரசியல் ஞானி ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அதற்காக விஜயுடைய அரசியல் சூப்பரா இருக்குன்னு சொல்ல. அந்த கட்டமைப்பு அவங்க தானே சார் உருவாக்குறாங்க. எந்த கட்டமைப்பு? அந்த விஜய் தான் அடுத்து, அவர் தான் செல்வாக்கு ஜாஸ்தி, ஒரு இடத்துல இவ்வளவு கூட்டம் வருது, எந்த திமுக பத்தி விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பதில் போடுறாங்க. அப்போ அது எங்க உருவாக்குறாங்கன்னு கேக்குறேன். அதே சமூக வலைதளம் தானே. ஆமா, அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே ஆட்சியை பிடிச்சிட்டு அங்கேயே போக வேண்டியது. அதை தாண்டி ஓட்டா வராது, ஒன்றும் வராது. விர்ச்சுவல் வாரிஸ் இது நீங்க சமூக வலைதளத்தை எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க? நீங்க உங்க நெருங்கிய வட்டத்துல எடுத்து கேளுங்க. வயதுமே ஜாஸ்தி, அதையும் தாண்டி கொஞ்சம் பேர் எல்லாருமே வயசு 40 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் ஃபேஸ்புக்ல தான் இருக்காங்க. கரெக்டா? உண்மை. இவர்கள் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் இருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து ஒரு பார்ட்டு. 10 ஒர்க்குல இது ஒரு ஒர்க்கு, அவ்வளவுதான். நான் இது மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அதுல மட்டும் தான் இருப்பீங்க. சேம் இதே தான் அண்ணாமலை பண்றது. அண்ணாமலையை நீங்க போய் பொதுவா தமிழ் மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அண்ணாமலை திட்டுறவங்க அதிகம் இருப்பாங்க, பாஜக ரசிப்பாங்க. பொதுவான மக்கள்கிட்ட நீங்க ஒரு நல்ல பேர் வாங்கிருக்கீங்கன்னா வாங்கல, நீங்க கேட்டு பாருங்க.
டிஎம்கே ஃபைல்ஸ் போய் டிஎம்கே ஏடிஎம்கே பொதுவான மக்கள் இருக்காங்கல்ல, நீங்க பேசி பாருங்க, அண்ணாமலைக்கு அந்த மரியாதை இருக்காது, நயினா நாகேந்திரன் இருக்கிற மரியாதை கூட இருக்காது. ஏன்னா பேச்சு அந்த மாதிரி. நீங்க கரெக்டா இப்போ ப்ரொஃபசர் சீனிவாசன் இருக்காரு, அவரை பத்தி கேட்டு பாருங்க, எல்லாருமே மதிச்சு பேசுவாங்க. ஆமா, பாஜக தான் இருந்தாலும் ஏன்னா அவர் இன்டெலெக்சுவலா பேசுவாரு, ரொம்ப தரம் தாழ்ந்து போக மாட்டாரு, அவரு இந்துத்துவம் பேசுவாரு, அதுல கொஞ்சம் ஒரு நியூட்ரலா பேசுவாரு. அப்ப அண்ணாமலை அக்ரெசிவ் அரசியல். ஆனால் அவர் இப்படியே அப்படியே மாத்தி பேசுறது எல்லா பக்கத்துலயுமே அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ ஏடிஎம்கேல அவர் ஏன் விரும்ப மாட்டாங்க? நீ என்னதான் போய் அண்ணன் தம்பின்னு கொலாவனாலும் நடிக்காதேன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ட்ட, பாஜக தலைவர்கள்ட்ட அண்ணன் அப்படின்னு எப்படின்னா நடிக்கிறாருன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கீழே கமெண்ட்ஸ்ல வந்து திட்டுறாங்கன்னு, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அவர்கள் அதற்காகவே வடிவமைக்கப்பட்டவர்கள். அதற்காக வடிவமைக்கப்பட்டவர்கள் அந்த வேலையை தான் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு போய் ஐயோ இப்படி பேசிட்டாங்கன்னா அவங்க வேற எதுவும் பண்ண தெரியாது. நீங்க அண்ணாமலை இப்ப வாழ்த்தி ஒண்ணு போட்டா கூட நம்மள சொல்லுவாங்க, பாத்தியா இங்க சைடு கொஞ்சம் வர்றான் அப்படின்னு. அதெல்லாம் கண்டுக்கூடாது. நான் இன்னைக்கு தாவேகா செவிலியர் போராட கலந்துட்டோன்னு நான் வாழ்த்தி போட்டேன். அது உடனே வந்து அவங்களுக்கு அதுவே புரியாது. தாவேகா பத்தி நான் போட்டாலே வாடனால அடின்ற மாதிரி, தாவேகா பத்தி நான் போட்டாலே தப்பா போட்டுக்கிறேன் படிக்க கூட மாட்டான், கீழே வந்து திட்டிட்டு போயிடுவான். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க நீங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத ஜென்மங்கள் பிறந்தன லாபம்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நீங்க அதை பத்திலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க வெளியவே வர முடியாது. பைக்ல போறீங்க, டப்புன்னு குறுக்க வந்துட்டான், என்ன அப்படின்னு கேட்டோம், அதில் திட்டு போயிட்டான் வச்சுக்கோங்க. அதை நீங்க தூக்கிட்டு அவன் போயிட்டு இருப்பான். நீங்க அதை தூக்கிட்டு வீட்டு வரைக்கும் சம்பந்தம் அந்த டென்ஷனை வைஃப்ட்ட காமிச்சு குழந்தைகள்ட்ட காமிச்சு எதுக்கு? அதை அங்கேயே இறக்கி விட்டு போயிடணும். ஏன்னா ரோட்ல போறோம் ஏதாவது சொன்னதுனால நம்ம அதை ஆயிடுவோமா? அதை அந்த பக்குவம் நமக்கு வந்துடணும். வந்துட்டீங்கன்னா நீங்க வேற லெவலு. நானும் அப்படித்தான் போட்டேன்னா போய்கிட்டே இருப்பேன். நீ திட்டுனா திட்டு, முடிஞ்சா சில இதை வந்து ரிப்போர்ட் அடிச்சு அதை டெலிவரி இது பண்ணி விட்டுருவேன், மியூட் பண்ணி விட்டுருவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இதை பத்திலாம் நீங்க உங்களை பயங்கரமா நான் திட்டுறேன்றதுனால உங்க மரியாதைலாம் குறையாது. அதோட என் மரியாதை தான் குறையும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பெரிய அளவு எல்லாம் மதிக்கிறாங்க, திமுக வேணா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மத்தவங்கலாம் கேளுங்க, அதுதாங்க உண்மை. அதனால இதெல்லாம் அண்ணாமலை வந்து இன்னும் அவரு மாறணும். இப்ப திருந்த ஆரம்பிச்சாருன்னா இன்னும் 2 வருஷம் அவரை நம்புறதுக்கு. நான் திருந்திட்டானா கூட நாங்க நம்ப மாட்டோம். நடவடிக்கை மூலமா, பேச்சின் மூலம் பல விஷயங்கள் அவர் மாறணும். குறிப்பாக அதிமுக நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஜெயலலிதாவே நீங்க பேசிட்டீங்க, மறுநாள் கேட்கும் போது கூட உடன்படுறேன்னா நான் இப்ப வரைக்கும் மாறலனான்றாரு. அப்படி என்ன உங்களுக்குன்ற? எப்பவுமே நமக்கு உணர்ச்சி வயவே படக்கூடாது. உணர்ச்சி வயப்பட்டு எந்த விஷயத்தையும் அணுகக்கூடாது. இப்ப ஸ்டாலின் இருக்காரு, அவருடைய அரசியலை விமர்சிக்கலாம். அவரை போய் விமர்சனம் பண்ணா கரெக்டா இருக்குமா? தெரிந்தோ தெரியாமலாம் அவர் 68ல இருந்து அரசியல் இருக்காரு. பல போராட்டங்கள் பல களங்களை சந்திச்சவர், 1 வருஷம் மிசால இருந்தவர். நீங்க அவரை போய் வேற மாதிரி நீங்க எதாவது பேச முடியுமா? அதை வைக்கவே கூடாது. அவருடைய அரசியல், அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. அதை அவருக்கு வந்து அதிகாரிகளை திட்டக்கூடாதுன்ற மைண்ட் செட் இருக்குன்னா அதை அதிகாரிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நாளைக்கு விஜயகாந்த் தான் நடக்கும். தனக்கு ஒரு டிரைவர் வேலையை விட்டு போறான்னா கூட பயந்து போய் ஐயோ போவாதன்ற மைண்ட் செட்ல இருக்கிறவரு, நாளைக்கு இவர் ஒரு நிர்வாகியா வந்து உக்காந்தாருன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆபிசரு கண்ணா காசுக்குன்னா ஐயோ போயிடாத, நீ என்னமா பண்ணோம், அணைய இடிக்கணுமா, சரி ஃபைல கூட கையெழுத்து போடுறேன், அணைய இடிப்போ, அப்படி அது இருக்கக்கூடாது. நீங்க ஒரு இது நிர்வாகியா இருக்கிறீங்க, டீ சாப்பிட்றீங்க, போறீங்க வர்றீங்க, அந்த ஊழியர் தப்பு பண்றாருன்னா தப்ப நீங்க சொல்லிடணும். அதை எப்படி சொல்றீங்கன்றதான் விஷயம். ஸோ உங்க வாதத்துக்கே வரேன் சார். இப்போ அண்ணாமலை வந்து திமுகவுக்கான அசைன்மெண்ட் அவங்களுடைய ஆதரவா இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணமா பணம் எடுத்துக்கலாமா சார்? அது எப்படிங்க நான் சொல்ல முடியாது. இல்ல நம்ம எடுத்துக்கலாம் சார். அதுக்கு ஆதரவா என்ன இருக்கோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க சார். அந்த ஆதரவா என்ன இருக்கோ அதை அதிமுக பண்ணா அதிமுக பக்கம் வந்துருவாரு சார். அப்ப அதிமுக அதை செய்யாம அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்குமான பணிப்போர் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கா சார். அப்ப அது எப்படி அதை செய்ய முடியாத அளவுக்கு நான் சொன்ன அந்த 3 பேரு அதுல அண்ணாமலையும் சேர்த்துக்கணும். எடப்பாடி பழனிசாமின்றத அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில விஷயங்கள் இருக்குங்க. அவர்கிட்ட சில விஷயங்களை சிலர்கிட்ட நெருங்க மாட்டாரு, சிலரை வந்து புரிஞ்சுக்குவாரு, சிலரை வைக்கிற இடத்துல வைப்பாரு. ட்ராக் ரெக்கார்டை பார்த்து இவங்க இப்படிதான் அப்படின்றது தெரிஞ்சு. அப்ப அண்ணாமலைக்கு வந்து அது பிடிக்காம போயிருக்கும் ஆரம்பத்திலேயே. புரியுது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அவரு பொறுத்த வரைக்கும் ஒரு விஆர்எஸ் ஆபீசர், பிஜேபி தலைவரா வந்திருக்காரு. நான் அமித்ஷா கிட்ட பேசுறாரு, உங்களுக்குரிய மரியாதை தர்றேன் அப்படின்னா இவரு அமித்ஷா லெவலுக்கு என்ன மதிங்க அப்படின்னா அது எப்படி முடியும்? அந்த மாதிரி எங்கேயாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். அந்த நேரத்துல தான் இவர்கள் அணுகி இருப்பார்கள். இன்னொன்னு இந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படி இப்படின்றப்போ அவரு மனசு மாறி இருப்பாரு. புரியுது. பாஜக தமிழக தலைவர் நயினா நாகேந்திரன் 17 அமைச்சர்கள் உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. நடக்கிற சம்பவங்களும் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இது நடந்ததுன்னா
பெரிய இம்பாக்டை உருவாக்குமே சார் தமிழ்நாடு அரசியல். அவரு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாருன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா திமுக ஒன்றும் அவ்வளோ சாதாரண கட்சி இல்லை, அவருடைய சட்டக்குழு ஒன்றும் அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஒரு திருப்பரங்குன்ற மேட்டர்ல ஜட்ஜியுடைய தீர்ப்பை எடுத்து எந்த அளவுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த சட்டக்குழுவுடைய பவர் உங்களுக்கு தெரியும். ஒரு டாஸ்மார்க் வழக்கில் ரைடு பண்ணி இங்கே இருக்கிற டபுள் பெஞ்சு வச்சு அடிச்சு அவ்வளோ அடிச்ச அப்புறம் கூட அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங். மணல் கேஸு, இந்த மாதிரி இடி கேஸு, பல விஷயங்கள்ல அவங்க வந்து இடி கண்ணிலே வரல விட்டாடுறாங்க. ஒரு இடி ஆஃபீஸரை பிடிச்சிக்குள்ள வச்சு பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஸ்டஃப் கொடுக்கக்கூடிய சட்டக்குழு அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க 17 அமைச்சர் 19 அமைச்சர்னு சொல்றதுலாம் வந்து குழந்தைத்தனமான ஒரு இது மாறிடும். ஆனாலும் நடவடிக்கைகள் போற போக்கு பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது சிலருக்கு சிக்கல் வரலாம், கைது கூட நடக்கலாம். சட்டக்குழுவினுடைய ஸ்ட்ரென்த்ன்றதை தாண்டி உண்மைன்ற ஒன்று இருக்குல்ல சார், இவங்க இவ்வளவு இருப்பாங்க இதற்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும்போது அதற்கான நடவடிக்கை உண்மை டாஸ்மார்க்ல இவ்வளவு வருமானம் வந்துச்சு, வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு, அதிகார துஷ்பிரயோகம். டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, அது மூலியமா இவ்வளவு பணம் ஜென்ரேட் ஆச்சு, சாராயால 50% வெளியே போச்சு, சட்டவிரோத பாரு, இவன் கை குதிரைலாம் அவன் டாக்குமெண்டா எடுத்து வைக்கிறான். அதெல்லாம் உண்மை தானே? என்ன பண்ண முடியாது அவன் உண்மையை வச்சுக்கிட்டு? மணல் வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாங்க இத்தனை 1000 கோடி ரூபா அப்படின்னு. உண்மை தானே? அந்த உண்மையை வச்சு என்ன பண்ணீங்க? சட்டத்துடைய ஏதோ ஒரு இதை பயன்படுத்தி அதை நிப்பாட்டுறாங்கல்ல, அப்புறம் என்ன உண்மை? சேட்டலைட் கணக்கு, ஜிபிஎஸ், பொக்லைன் எந்திரது எவ்வளோ மணல் அழிச்சு, அந்த சுங்கச்சாவடியில் எவ்வளோ லாரிகள் பாஸ் ஆச்சு, பில்லு, போலி பில்லு, ஜிஎஸ்டி ஏங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புக்கு அரெஸ்ட் உண்டா இல்லையா? ஏன் பண்ணல? அப்ப எங்க தடுத்து நிறுத்தப்படுது? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க என்னதான் மத்திய அரசு கண்ணில் வரல விட்டு ஆட்டினாலும் இவங்க திருப்பி கண்ணில் குத்தி விட்டுறாங்கல்ல. அப்ப அவ்வளவு பவர் அவங்களுக்கு சட்ட நுணுக்க குழு இருக்குல்ல. அது எப்படியோ அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. இறுதியில பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டா இருக்கு. அப்போ நீங்க வந்துட்டு 17 பேர் உள்ள போவோம், 27 பேர் உள்ள போவோம்னா அதையே அவர்கள் பிரச்சாரமா மாத்துவாங்க. பாருங்க இப்பவே மிரட்டுறாரு, ஒரு மாநில தலைவர் மிரட்டுறாரு, தவறாக பயன்படுத்துகிறாரு முகமைகள் அப்படின்னு கொண்டு வருவாங்கல்ல. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. இப்ப அடுத்து ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்களா, அடுத்து ஏடிஎம்கேக்கு அது பெரிய சங்கடமா மாறும். விஜயம் நிலைப்பாடு என்னன்னு கேக்குறாங்க, விஜயம் போட்டியில் தூடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர்கள் டக்குன்னு, அதாவது பாக்ஸிங்லாம் அந்த ஒரு பெரிய சண்டைக்காரனை நீ அடிச்சு கீழே போட்டு கொஞ்சம் அப்படி திரும்பி இது பண்ணா டப்புன்னு மறுபடியும் எந்திரிச்சு அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் டிஎம்கே. அது அவ்வளோ 75 வருஷம் இயக்கம், அது அவ்வளோ பவர். அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும்னா நீங்கள் அதற்கேற்ற சட்ட போராட்டங்கள் மற்ற விஷயங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், பண்ணணும். அது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அளவுக்கு பேசுங்க, அதையா செய்யுங்க. இவ்வளோ நேரம் அண்ணாமலை பற்றி பேசணும், அண்ணாமலை அளவுக்கு பேசுங்க, பாயிண்ட் வச்சு பேசுங்க. இதோ எத்தியோப்பியா போகிறத இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாரு பிரதமர் கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு வந்த தகவல், ஒரு தொழிலதிபர் சொல்கிறாரு, எத்தியோப்பியாவில் வந்து கொண்டக்கடலைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காராம் பிரதமர். இது மன்மோகன் சிங் காலத்திலேயே அந்த ஒப்பந்தம் போட சொல்லி போடாமல் எனக்கு என்னென்னு அவர் சிலருடைய நெருக்கடிக்கு பயந்து விட்டுட்டாராம் மன்மோகன் சிங். அந்த நெருக்கடி தமிழ்நாட்டில் தான் போய்க்குது. அப்போ நான் பெருசாக விவரிச்சு சொல்ல தேவையில்ல. இப்போ பிரதமர் போய் அந்த கொண்டக்கடலை இதை போட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் பெரிய அளவில் எத்தியோப்பியாவுக்கு கொண்டக்கடலை ஏற்றுமதி, தமிழ்நாடும் அதில் பெரிய அளவில் பயன்பெற போகுது. நல்ல விலை. நீங்க சொல்லுங்க சார், அவர் வெளிநாடு போறாரு எல்லாம் சொல்றாங்களா, அவர் எந்த அளவுக்கு உறுதியா இருந்ததை பண்றாரு? இன்னொரு கோதுமை ஒப்பந்தம் போட்டிருக்காரு, பாகிஸ்தானுக்கு பெரிய அடி சார், நம்முடைய எக்ஸ்போர்ட் பெருகுது. இதே மாதிரி ரஷ்யா போனப்போ லெதருக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டார் சார். லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்களாம் அவர் அப்படியே கோயில் கட்டி கும்பிட்ற மாதிரி அவரை வரவேற்கிறாங்க சார். நீங்க சொல்லுங்க சார், அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மாதிரி பண்றாரு சார். நான் சொன்னேன் சார், எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க சார். இது விஷயங்கள் தெரியவே தெரியாது சார், இன்னும் ஒண்ணும் இல்லாத பொய்ய பரப்புறோம். என்ன கேக்குறேன், என்னையா வேற என்ன புடுங்குற வேலை இருக்குது? கண்டிப்பா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். மத்திய அரசை விட ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அங்க என்ன ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்ற டேட்டா எடுக்கணுமே. எடுத்து இது வரைக்கும் அவர் வெளிநாட்டு பயணத்தை பத்தி கிண்டல் அடிக்கிறீங்களே, பாரு இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு நாடு எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு வருதோ அந்த நாடு தான் வேற லெவல். ஆமா சார், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி நம்ம ஒவ்வொரு நியூஸ்லயும் கேட்கறோம். அதுலயும் சில வேலைகள் இருக்குங்க. டாலரை நம்ம வாங்கி குவிக்கிறதுக்கு அதனால ஒரு வீழ்ச்சி வரும். ஆனால் பிசினஸ் ரீதியா பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அது அந்த ரொம்ப எக்கனாமிஸ்ட்
அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்க மேலோட்டமா பார்த்தா நமக்கு பெரிய விலைவாசி உயர்வு, தங்க விலை உயர்வு, எல்லா பிரச்சனையும் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தா எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகி 4ஆம் இடத்துல அது வந்து ஈடுகட்டப்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்றத நீங்க சொல்லக்கூட தமிழக தலைவர்கள் இந்த டேட்டாஸ் வாங்கி பேசணும். இப்ப எஸ்ஜி சூர்யா இருக்காரு, அவர் பேசுவாரு. ஆனா அவர் தூங்கிக்கிட்டே பேசுவாரு. அது அவர் எங்கேயாவது அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அது எல்லாரும் பேசுங்கன்ற ஒரு எஸ்ஜி ஸ்டைல்ல இந்த தகவல் அப்படியே அடிங்க. நீங்க வக்பு திருத்த மசோதா நான் மட்டும் தான் பத்திரிகையாளர்கள்ல என்னையா தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற அம்சங்கள்லாம் எடுத்து பாசிட்டிவா பேசினேன். எந்த ஆளும் என்கிட்ட பேசணுங்க இதை பேச முடியல, பதில் சொல்ல முடியல. ஆனால் இவர்கள் எல்லோருமே நம்ம பத்திரிகைலாம் திராவிட சித்தாந்தம் வக்பு மோசம்னா ஒரே வார்த்தை கேட்டேன். வக்பு போர்டுனால தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் வேணாம், தமிழ்நாட்டில் ஒரு ஏழை முஸ்லீமுக்கு என்ன நன்மை விளைஞ்சிருன்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்லுங்கன்னு கேட்டேன். ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு தொழில் செய்ய கடன் உதவி வக்போர்டு மூலயமா ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஏழை முஸ்லீமுக்கு தொழில் நடத்த கடன் உதவி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்காக கல்யாண மண்டபம் மாவட்டத்துக்கு 1 வக்பு கல்யாண மண்டபம், இஸ்லாமியர்களுக்கு ஃப்ரீ, அந்நிய மதத்தினருக்கு ஓரளவு கம்மியா. இஸ்லாமியர்களுக்கு வக்பு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்கு ஃப்ரீ. வக்பு பள்ளிக்கூடம் இஸ்லாமியர்களுக்கு ஃப்ரீ, எங்கேயா கட்டியிருக்கீங்களா? இந்தியாவிலேயே 2வது பெரிய சொத்து உள்ளது அதுன்றீங்க. என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. வக்பு நிலங்கள் எங்கேயாவது இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த நிலம் வக்பு நிலம் தெரியும்? வக்பு நிலம் திருடப்பட்டதுன்றதுனால தெரிய வருது. வக்பு நிலம் அந்நியர்களுக்கு, நான் முஸ்லீமுக்கு குறைந்த விலைக்கு லீஸுக்கு 99 வருஷம் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு பின்னாடி என்ன ஆதாயம் இருக்குது? இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தானே வக்பு திருத்த மசோதா. வக்பு திருத்த மசோதால என்ன நன்மைகள் இருக்குன்னு நான் பல முஸ்லீம்கிட்ட சொன்னேன். இவ்வளவு இருக்கா? என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? தொழுதுகிட்டு இருக்கிறது முறை எல்லாம் வெளியே போங்கன்னு பள்ளிவாசல மூடி எடுத்துக்குவாங்க. அதுனா சக்கர டப்பாவா அது மூடி எடுத்துக்கிறதுக்கு? நான் சொல்றேன், வக்பு நிலம் இருக்குல்ல, இப்ப புது சட்டத்துல நான் முஸ்லீமுக்கு நீ லீஸ் விட முடியாது. நான் முஸ்லீமுக்கு விற்க முடியாது. நான் முஸ்லீமுக்கு வாடகை விட முடியாது. ஒன்லி முஸ்லீம். இப்ப இருக்கிற நிலத்தை கவர்மெண்ட் நினைச்சா எடுக்கவே முடியாது. ஆனா இந்த இடம் எனக்கு தேவைப்பா, உனக்கு அந்த இடம் கொடுக்குறேன்னு கூட பண்ண முடியாது. இதனால என்ன பாதுகாப்புனா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா இங்கெல்லாம் வக்பு நிலங்களை அந்த பாஜக அரசுகள் எனக்கு என்னன்னு எடுக்க முடியாது. கரெக்டா? 2வது, வக்பு நிலங்கள் எங்க இருக்குன்னு நமக்கு இப்ப தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், அங்க ஒரு பெரிய மருத்துவ ஒரு இந்து வச்சுங்க, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பெரிய பில்டிங் கட்டுவாரு, மருத்துவ படை. பார்ப்போம் பாரு, நேற்று வரைக்கும் அங்கே இருந்துச்சு, இங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வருதுன்னு. ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான அடிப்படையான அந்த நிலம் இருக்குல்ல, அது வக்போர்டு முஸ்லீமுக்கு சொந்தமான நிலம், வக்போர்டு சொந்தமானது. அதை இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 99 லீஸ் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? வக்பு நிலம் எங்க இருக்குன்னு வசப்படுத்து, எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணு, அது வெப்சைட்ல போடு. அப்போ எனக்கு தெரியும் 1000 வழக்குல இந்த இடம் வக்பு இடம். அதை ஒருத்தர் என்னையா இது ஏன் பண்ற? இன்னொன்னு, இப்போ இருக்க சட்டத்தில் நான் முஸ்லீம் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல வக்பு கிளைம்னு ஒண்ணு இருந்தது, ஆர்டிகல் 94 ஏதோ ஒண்ணு, வக்பு சட்டம் 94 இருக்கும். அதுல இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்குது, உங்க இந்து தான், நீங்க உங்க தாத்தா காலத்து நிலம், நீங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கலாம், ஒரு 2 ஏக்கரை வித்து ஒரு 2 கோடி வருது, நல்லா ஒரு பக்காவா தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி போய் விற்க போறீங்க. விற்க முடியாதுங்க. ஏன்? இது வக்பு கிளைம். இந்த இடம் வக்பு கிளைம் பண்ணிருக்குது, வக்போட இடம்னு. ஏங்க எங்க தாத்தா காலத்து இடங்க 50 ஏக்கருங்க, இதை பாருங்க, வக்பு கிளைம். நீ அங்க போய் என்ஓசி வாங்கிட்டு அங்க போனா எப்படிலாம் கொடுத்து என்ஓசி வாங்கணும்னு தெரியும். அப்படியா, வாங்க தம்பி, எவ்வளோ 50 கோடியா அப்படி இப்படின்னு. இதனால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் கோர்ட்டுக்கு போக முடியாது, அது இதுன்னு அந்த சட்டத்தை தூக்கி விட்டாங்க. வக்பு கிளைம்லாம் பண்ண முடியாது. இதுல இப்ப கேரளால நடந்தது இல்ல, அதுல பல இடங்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு விழுந்ததுக்கு காரணம் இந்த வக்பு கிளை சட்டத்துக்கு தான் பெரிய வரவேற்பு பிஜேபிக்கு. அதனால இவர்கள் கொண்டு வர பல விஷயங்கள், இப்ப முத்தலாக்கு சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம். ஏன்னா போன்ல தலாக்கு 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 அப்படி கிடையவே கிடையாதுங்க, இஸ்லாத்துல அது கிடையாதுங்க. ஆனா எல்லா இடத்துலயும் தப்பு பண்ற வரப்பான்ல. நீங்க ஒரு தலாக்குன்னா 3 மாதவிடாய் பருவங்கள்,
ஒவ்வொரு 3 கேப் மாசம் விட்டு சொல்லணும். நீங்க போய் சொல்றீங்கன்னா 3 மாசம் பொறுத்து வாங்குவாங்க. முதல் தலாக்கு. அடுத்த 3 மாசம் பொறுத்து என்னப்பா இப்பவும் எங்க இதுல உறுதியா இருக்காங்க. 2வது தலாக்கு. அதுக்கு அடுத்த 3 மாசம் பொறுத்து இப்பவும் உறுதியா இருக்கீங்களா? அது எங்க போர்டுல போய் சொல்லணும் சார். ஆமா, நீங்க அந்த இதுல அதுக்கு ஜமாத்து அந்த போர்டு எல்லாம் இருக்குது. 3வது இதுவா என்னப்பா சொல்ற? ஆமா, அடுத்த 3வது மாசம் வாங்க, உட்காந்து பிரிச்சு விட்டுருவோம் என்னென்ன பண்ணோன்னு அப்படின்னு. அப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகும். இந்த 1 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச பல பேர் சமாதானம் போயிடுவாங்க. அதுக்குதான் அந்த 1 வருஷம். இதை போயிட்டு தலாக் போன் பண்ணி வாட்ஸ்அப்ல என்னடா கதை விடுற பலின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தா சொல்லு, தூக்கி உள்ள வைக்கிறாங்க. தெரியுதா? இதை எதுங்க எதிர்க்கிறீங்க? ஷரியத் சட்டத்தை நீ பண்ணிக்கோ, ஆனா ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜ்ன்றாங்க. அது முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு தானே? நாளைக்கு அவன் தலாக்லாம் சொல்ல முடியாது. முளைப்படி இது வாங்கணும், விவாகரத்து வாங்கணும் கோர்ட்ல போய். அது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தானே? எங்க ஷரியத் சட்டத்துல இவனுக்கு என்ன சொல்றாங்க? என்ன ஷரியத் சட்டம் வச்சுக்கோ, உனக்குள்ள வச்சுக்கோ, அரசியல் அப்படின்னு கொண்டு வாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் தப்பாக நீங்க உண்மை வாசலில் கால் வைப்பதற்கு முன் போய் உலக சுத்திட்டு வந்துடுறாங்கல்ல, அதுதான் இது எல்லாமே. இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நானு ஒருத்தட்ட 3வது தடவை பேசிட்டேன். 4வது அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லுவீங்க? புரியல. ஏறது மட்டும் இல்ல, இது ஒரு ஜீன் மரபிய தொடர்ச்சி மாதிரி. பிஜேபினா இந்துக்களுக்கு எதிரானவன் தான் நீ சொன்னாலும், நான் ஒருத்தன் சொல்றேன், அவர் 100 விஷயம் டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க போய் மறுபடியும் சொன்னா மறுபடியும் அவர் புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கேட்கிறாரு. அதுதான் விஷயம். மிக்க நன்றி சார். பல்வேறு கருத்துக்கள், ஆக்கப்பூர்வமான தகவல்கள். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.